2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பு மூலமா பொதுமக்களான உங்ககிட்ட இருந்து வாங்கின மனுக்களுக்கு 100 நாட்களில் தீர்வு காண்பேன், நடவடிக்கை எடுப்பேன்னு உறுதியளிச்சிருந்தேன். சொன்ன மாதிரியே முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு தனி துறையை உருவாக்கி அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது. இதனால் நம்ம அரசின் மேல் நம்பிக்கை வச்சு இன்னும் பலர் மனுக்களை வழங்க தொடங்கினாங்க. அதுக்காக முதல்வரின் முகவரி என்ற தனித்துறையை உருவாக்கணும். அடுத்து மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க 5000 முகாம்கள் நடத்தி பல லட்சம் மனுக்களுக்கு தீர்வு கண்டோம். இதுவரை ஆட்சிக்கு வந்து மனுக்களை பெற்று அதன் மேல் தீர்வு கண்ட விவரங்களை நேற்று கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா IAS அவர்கள் விரிவாக தொலைக்காட்சிக்கு பத்திரிகைகளுக்கு அவர் எடுத்து சொன்னார். இப்போ அதோட அடுத்த கட்டமா உங்களின் ஸ்டாலின் முகாம்களை தொடங்கி இருக்கோம். மொத்தம் 10,000 முகாம்கள் நடக்க போகுது. தன்னார்வலர்கள் வீடு வீடாக வந்து உங்களை சந்திச்சு முகாம் நடக்கிற நாள், இடம் உள்ளிட்ட எல்லா தகவல்களையும் சொல்லிடுவாங்க. என்னென்ன ஆவணங்களை நீங்க முகாமுக்கு கொண்டு வரணும் என்ற தகவலையும் சொல்லி விண்ணப்பங்களை கொடுத்துருவாங்க. மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது உள்ளிட்ட 46 சேவைகள் தொடர்பாக தீர்வு காண விண்ணப்பங்களை கொடுக்க போறோம். தகுதி இருந்தும் 1000 ரூபாய் உரிமை தொகை கிடைக்காதவங்க உங்க ஏரியாவில், அதாவது உங்க பகுதியில் முகாம் நடக்கிற அன்னைக்கு விண்ணப்பங்களை கொடுத்தா போதும். நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா உரிமை தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தோட நோக்கமே மக்கள் வசிக்கிற பகுதிக்கு சென்று அரசோட சேவைகளையும் திட்டங்களையும் வழங்குறது தான். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், அந்த வரிசையில் இந்த முன்னெடுப்புல அரசு அலுவலர்களும் அதிகாரிகளும் உங்களை தேடி வரப்போறாங்க. இந்த முகாம்கள் நடக்கிற இடங்கள்ல மருத்துவ முகாம்களும் சேர்த்து நடைபெறும். இப்படி மக்களான உங்களோட தேவை அறிந்து தீர்த்து வைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த மேடையில் பெரியாரிய வழியில் வந்த திராவிட இயக்க தலைவர்கள், மார்க்சிய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கத்துடைய தலைவர்கள், காந்திய வழியில் வந்திருக்கக்கூடிய தேசிய இயக்கத்துடைய தலைவர்கள், அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லோரும் ஒற்றுமையா இருக்கும். இதுதான் ஓரணிகள் தமிழ்நாடு. அதைத்தான் திருமாவளவன் இங்கே பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். நானும் அதை வழிமொழிகிறேன், உறுதியோடு சொல்கிறேன். தமிழ்நாடு இப்படி ஓரணியில் இருக்கிறப்போ எந்த டெல்லி அணியோடு காவி திட்டமும் இங்கே பலிக்காது. பெரியவர் ஐயா இளையபெருமாள் அவர்கள் பள்ளியிலே படிக்கும் போதே தீண்டாமலுடைய அடையாளமாக இருந்த இரட்டைப்பானை முறையை எதிர்த்து போராடினவர். இராணுவத்திலே பணியாற்றினப்போ அங்கும் பாகுபாடு நிலவுவதை பார்த்து அவருக்கே உரிய துணிச்சலோடு உயர் அதிகாரிக்கு புகார் அளித்து அந்த பாகுபாடுகளை களைய காரணமாக இருந்தார். இராணுவத்தில் ஓராண்டு காலம் பணியாற்றின பெரியவர் இளையபெருமாள் அவர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கே வந்து ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் 1940 முதல் 1970 வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னெடுத்தவர். 1946
தன்னுடைய 22வது வயசுல 2000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினவர். பரங்கிப்பேட்டையில் பட்டியல் சமூகத்தினர் செருப்பு போடக்கூடாதுன்னு இருந்த அந்த அக்கிரமத்திற்கு எதிராக போராடினவர். எங்கேயாவது பறை அடிக்கப்பட்டா உடனே இங்கே சென்று தடுத்து நிறுத்திடுவார். இதுக்காக பல வழக்குகளை எதிர்கொண்டார். பல பொய் வழக்குகளில் சிக்கி 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார். நிலமற்ற கூலி தொழிலாளர் உரிமைக்காக போராடினார். இப்படி இவர் தொடர்ச்சியாக போராடினது தான் ஆதிதிராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது. இப்படி சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களோடு உரிமைகளுக்காக போராடின பெரியவர் இளையபெருமாள் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைஞ்சு 1952ஆம் ஆண்டு விடுதலை இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் 27 வயது இளைஞராக இருந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்டு வென்றார். எம்பி ஆகி டெல்லியில் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர் சந்திக்கிறார். இவ்வளவு இளம் வயசில் எம்பி ஆகி வந்திருக்கீங்களா, அந்த மக்களுக்காக இதுவரை என்ன செஞ்சிருக்கீங்கன்னு அண்ணல் அம்பேத்கர் கேட்டப்போ தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள், தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார். மக்களுடைய உரிமைக்காகவும் சமூக விடுதலைக்காகவும் போராடின ஐயா இளையபெருமாள் அவர்கள் 1980 முதல் 1984 வரை எழும்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு கமிட்டியினுடைய தலைவர், இப்படி ஏராளமான பொறுப்புகளை வச்சு தொண்டாற்றி இருக்கிறார். ஒரு சிறப்பு அறிவிப்பு. இவ்வளவு பேசிட்டு எதுவும் சொல்லாமல் போயிட்டா பன்னீர்செல்வமும் கணேசனும் என்னை விட மாட்டாங்க. ஏன்னா முதலமைச்சர், இது அரசு நிகழ்ச்சி, ஏதாவது மாற்றத்துக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு அறிவிப்பு வெளியிடக்கூடாதா என்று கேட்பார்கள். அவங்க மட்டும் இல்லை, எம்பிஆருக்கு எடுத்து திரும்பவும் கேட்பார், நாடாளுமன்ற உறுப்பினரும் கேட்பாங்க. அதில் முக்கியமாக நம்முடைய வேல்முருகன் விடாமல் கேட்காம விடவே மாட்டார். அதுக்காக ஒரு அறிவிப்பு. கடலூர், குறிஞ்சிப்பாடி மற்றும் பண்ருட்டி பகுதிகளில் வாழக்கூடிய மகளிருக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய வகையில் குறிஞ்சிப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடுக்கன்பாளையத்தில் 150 ஏக்கர் பரப்பளவில் தோல் அல்லாத காலணி மற்றும் காலணிகளுக்கான உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான பெரும் தொழில் பூங்கா அமைக்கப்படும். சுற்றுச்சூழலுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் 75 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த தொழில் பூங்காவில் சுமார் 12,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இப்படி ஒடுக்கப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், மகளிர், மாணவர், விவசாயிகள் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கி என்றும் உங்களுடன் இந்த ஸ்டாலின் நிற்பேன். நன்றி, வணக்கம்.